நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. தலைநகர்ல 6 வயசு சிறுமி தெருநாய்க்கடியால உயிரிழந்த சம்பவம் இப்ப விஸ்வரூபம் எடுத்திருக்கு. தெருவுல இனி ஒரு நாய் கூட இருக்கக்கூடாதுன்னு உச்சநீதிமன்றம் எடுத்துள்ள அதிரடி முடிவிற்கு கடும் எதிர்ப்பு கிளம்ப என்ன காரணம்? சமூக சமத்துவமின்மை, வேலைவாய்ப்பின்மை, விலைவாசி உயர்வு, தேர்தல் முறைகேடு, பெண்கள் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல், அமெரிக்காவோட வரி விதிப்புன்னு நம்மளை சுத்தி 1000 பிரச்சனை இருந்தாலும் அதெல்லாம் விட இன்னைக்கு தேசிய பிரச்சனையா உருமாறி இருக்கு இந்த தெருநாய் விவகாரம். தெருநாய் எல்லாத்தையும் விஷ ஊசி போட்டு கருணக்குலை செஞ்சிருங்க, தயவு செஞ்சு பிடிச்சிட்டு போய் கண்காணாத இடத்துல விட்டுருங்க. இந்த நாட்டுக்கு நாய் தேவையா? இப்படி தினமும் காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் உள்ள எல்லா கார்ப்பரேஷன் அலுவலகத்திலையும் பொதுமக்கள் முறையிட்டுக்கிட்டே தான் வராங்க. இந்த சூழல்ல தான் சமீபத்தில் டெல்லியை சேர்ந்த பிட்டூன்ற 6 வயது சிறுமி தெருநாய்க்கடியால பாதிக்கப்பட்டு அதுக்கப்புறம் ரேபிஸ் நோய் தாக்குதல் கண்டறியப்பட்டு சிகிச்சை பலனளிக்காம பரிதாபமா உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்துச்சு. இந்த சம்பவம் தொடர்பா தாமாக முன்வந்து விசாரணை மேற்கொண்ட டெல்லி உச்சநீதிமன்ற நீதிபதி பார்திவாலா தலைமையிலான அமர்வு இனி தலைநகர் மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் ஒரு தெருநாய் கூட இருக்கக்கூடாதுன்ற வகையில பரபரப்பான தீர்ப்பை வழங்கியிருக்காங்க. நீதிபதிகளோட தீர்ப்புல டெல்லி மற்றும் என்சிஆர்னு அழைக்கப்படக்கூடிய பகுதியில சுற்றி திரியக்கூடிய ஒரு தெருநாயை கூட விடாம எல்லாத்தையும் பிடிச்சு காப்பகம் மாதிரியான இடத்துல விடணும். அந்த இடத்துல நாய்களை பாதுகாப்ப பராமரிக்க போதுமான பணியாளர்களும் வசதிகளும் இருக்க வேண்டும்னோ, நாய்களுக்கு தடுப்பூசி மற்றும் கருத்தடை செய்ய வேண்டும்னோ, மிக முக்கியமா அந்த ஷெல்டர்ல இருந்து தெருநாய்கள் எஸ்கேப் ஆகிடாம கண்காணிக்கக்கூடிய வகையில சிசிடிவி காட்சிகள் பொருத்தணும்னு தெரிவிச்சது மட்டும் இல்லாம இந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்த டெல்லி அரசுக்கு 8 வாரங்கள் கெடு விதிச்சது டெல்லி உச்சநீதிமன்றம். அது மட்டும் இல்லாம இதுல விலங்குகள் நல ஆர்வலர்கள் தலையிடக்கூடாதுன்னு அறிவுறுத்திய நீதிபதி பார்திவாலா, இதுக்கு முன்னாடி நாய்க்கடியால உயிரிழந்தவங்களை வாயில்லா ஜீவன்களுக்காக வாதாடுறவங்களால திருப்பி தர முடியுமான்னு ரொம்பவே காட்டமான கேள்விகளை முன் வச்சிருக்காங்க. உச்ச நீதிமன்றத்தோட இந்த தீர்ப்பை நிறைய பேர் வரவேற்றிருக்காங்க. தமிழகத்துல கூட அமைச்சர் KN நேரு இந்த தீர்ப்பு மிகவும் அருமையானதுன்னு சொல்லி வரவேற்றது மட்டும் இல்லாம தமிழகத்திலையும் அதை நடைமுறைப்படுத்த முயற்சிகள் எடுக்கப்படும்னு நம்பிக்கை தெரிவிச்சிருக்காரு. அருமையான ஒரு உத்தரவு கொடுத்துருக்குறாங்க. இப்பதான் அதிகாரிகளுக்கு உத்தரவு கொடுத்துருக்குறாங்க. அது அவங்க சொல்லி இருக்கிறது எப்படி இருக்காங்கன்னா, ஒரே இடத்துல ஊசி போட்டு திருப்பி அதே இடத்துல கொண்டு எல்லாம் விட முடியாது, வேண்டியதில்லை. இதை போய் அந்த விலங்கியல் ஆதரவாளர்கள் வந்தால் நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. அதனால நாய்களுடைய தடுப்பூசி போட்டு அவங்களுடைய அறுவை சிகிச்சை செய்து நாய்களை ஒரு இடத்துல பாதுகாப்பாக வைக்க வேண்டும் உத்தரவு சொல்லியிருக்கு. அந்த ஆர்டர் காப்பி வந்த உடனே மாநகராட்சியில் அதை செயல்படுத்தப்படும். தமிழ்நாடு முழுவதும் செயல்படுத்துவோம். இது பெரிய பிரச்சனைங்க. இது எங்களுக்கு இப்பதான் கொஞ்சம் வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதான் இந்த சூழல்ல தான் எதிர்பார்த்தது போலவே விலங்குகள் நல ஆர்வலர்களும் பீட்டா அமைப்பும் உச்சநீதிமன்றத்தோட தீர்ப்புக்கு கடும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பா 2001 மற்றும் 2023 ஆண்டு அமல்படுத்தப்பட்ட அனிமல் பர்த் கண்ட்ரோல் ஆக்ட் தெருநாய்களுக்கு கருத்தடை செஞ்சு அதை மறுபடியும் அதே இடத்திலேயே விடணும்னு தெளிவுபடுத்தி இருக்கு. இந்த சூழல்ல நீதிபதி பார்திவாலா கருத்தடை செய்த மற்றும் செய்யாத எல்லா நாய்களையும் ஷெல்டருக்கு ஷிஃப்ட் பண்ண வலியுறுத்தி தீர்ப்பளிச்சிருக்கிறது ஏற்கனவே நடைமுறையில் உள்ள சட்டத்துக்கு எதிரானதுன்னு சுட்டிக்காட்டியிருக்காங்க. அதே நேரம் நீதிபதி பார்திவாலாவோட தீர்ப்புல தற்போது நடைமுறையில் உள்ள கருத்தடை சிஸ்டமும் கருத்தடை செய்யப்பட்ட நாய்களை மறுபடியும் அதே இடத்துல விடணும்ன்றதும் மிகவும் அபத்தமானதுன்னு சுட்டிக்காட்டினது மட்டும் இல்லாம இதுக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும்ன்றதுக்காக தான் இப்படியானது ஒரு தீர்ப்பை வழங்கி இருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. இந்த சமூகம் சுதந்திரமாகவும் பாதுகாப்பாகவும் இருக்க வேண்டும், அதன் காரணமா உணர்ச்சிகளுக்கு இடமில்லைன்னு தெரிவிச்ச நீதிபதி தன்னோட உத்தரவை தடுப்பவர்கள் மேல நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரலாம்னு அதிரடி காட்டியிருக்காரு. ஆனா நாய்கள் டெரிட்டரி அனிமல்னு வாதாடக்கூடிய விலங்குகள் நல ஆர்வலர்கள்
அதை மொத்தமா ஒரே இடத்துல கொண்டு போய் அடைச்சு வைக்கிறதால பிரச்சனை மேலும் பெருசாகும்னு எச்சரிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நடைமுறையில எந்த கார்ப்பரேஷன் அதிகாரிகளும் அனிமல் பர்த் கண்ட்ரோலை முறையா கட்டுப்படுத்தலன்னு குற்றம் சாட்டக்கூடிய விலங்குகள் நல ஆர்வலர்கள் அரசு இயந்திரம் இத்தனை வருஷமா அலட்சியமா செயல்பட்டுட்டு இப்போ அலர்ட் ஆகி ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன்ற பேர்ல ஆய்வே பண்ணாம முடிவெடுத்திருப்பதுதான் உண்மையிலேயே அபத்தமானதா இருக்கிறதா வேதனையோட தெரிவிக்கிறாங்க. மறுபடியும் நாய் தான் மேன்ஸ் பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு அறிவியல் பூர்வமாகவும் உணர்வு பூர்வமாகவும் சுட்டிக்காட்டக்கூடிய விலங்குகள் நல ஆர்வலர்கள் நீதிபதியோட தீர்ப்பை மறுபரிசீலனை செஞ்சு ஆல்ரெடி நடைமுறையில் உள்ள கருத்தடை நடவடிக்கையை மேலும் தீவிரப்படுத்தணும்னு வேண்டுகோள் விடுத்திருக்காங்க. திருநாய்களை ஒரேடியா அப்புறப்படுத்த வேண்டும் என்கிற உச்சநீதிமன்றத்தோட தீர்ப்பு வெகுஜன மக்களிடையே அமோக வரவேற்பு பெற்றாலும் கூட அதே நேரம் அந்த திருநாய்களுக்கு தினமும் உணவளிச்சு அதை பாசமா பராமரிக்க பெட் லவர்ஸ்க்கு இந்த தீர்ப்பு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. பீட்டா போன்ற அமைப்புகள் இந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்த இயலாதுன்னு டேட்டாவோட பதிலளிச்சிருக்காங்க. அரசால வெறும் 5000 திருநாய்களை ஷெல்டர்ல பராமரிக்க முடியும். ஆனா டெல்லியில மட்டும் 5 லட்சம் திருநாயங்க இருக்குன்னு அதை என்ன செய்வாங்கன்னு கேள்வி எழுப்பியிருக்காங்க. திருநாய்கள் எத்தனையோ சந்தர்ப்பங்கள்ல மனித உயிர்களையும் காப்பாற்றி இருக்கு. தினமும் திருடர்கள் கிட்ட இருந்தும் கொள்ளையர்கள் கிட்ட இருந்தும் ஏரியாவையே பாதுகாக்குதுன்னு திருநாயோட அருமை பெருமையெல்லாம் சொல்லி சமூக வலைதளத்துல வாய்ஸ் அவுட் ஃபார் வாய்ஸ்லெஸ்னு எமோஷனலா பதிவிட்டுட்டு வராங்க. இதன் காரணமா குரலற்ற ஜீவன்களுக்கான குரல் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு பிரியா சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? அமலாக்கத்துறை கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம். பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக ஹெலிகாப்டர்களின் உதவி என்ன படிக்கலாம்ன்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் தளபதி இடைவெளி விஜய் கலகலப்பும் கைகலப்பும். Me too, love you. Thank you so much. மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.